தங்கள் ஐயா வணக்கம். வீட்டில் ஆடு, மாடு, நாய், பூனை போன்ற விலங்கினங்களை வளர்ப்பதினால் மாந்திரீக ரீதியாக ஏற்படும் நன்மை தீமைகளை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா. நாய், ஆடு, மாடு, கோழி, பூனை இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டில் வளர்த்து ரொம்ப நல்லது தான். ஆனால் எதையும் வீட்டுக்கு உள்ளே ஏற்றக்கூடாது. வீட்டுக்கு உள்ளே எதையும் ஏற்றி வளர்த்தக்கூடாது. எல்லாத்தையும் நாயானாலும் பூனையானாலும் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில் நல்ல கூடெல்லாம் வச்சு அதினை வளர்க்கணும். வீட்டுக்கு உள்ளே ஏற்றினா மாந்திரிக மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆஸ்மா மாதிரி வியாதிகள் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நாயை வீட்டுக்குள்ளே சுத்தமாக ஏற்றக்கூடாது. அது மாதிரி பூனை இது வெளியில் தான் வளர்க்கணும். நாயை நம்ம ஆடம்பரத்துக்காகவும் வளர்க்கக்கூடாது. நாயை நமக்கு செக்யூரிட்டிக்காக தாராளமாக வளர்க்கலாம், அதுவும் வெளியில். அது மாதிரி தான் ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் எதையும் வீட்டுக்கு உள்ளே ஏற்றக்கூடாது. வீட்டுக்கு உள்ளே ஏற்றினா இந்த மாதிரி சைத்தான் கோளாறுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வணக்கம் நண்பர்களே. நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தங்கள் ஐயா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவித்தால் ஐயா அவர்கள் உங்கள் பிரச்சனையை கணக்கு போட்டு ஆராய்ந்து பார்த்து இலவசமாக விளக்கம் கொடுக்க உள்ளார். மக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மெடிக்கல் சங்கர், சீர்காழி.